நீ பஞ்சத்தில் நான் உன்னை பத்து புட்ட தவிக்கும் நெஞ்செல்லாம் புத்தாளந்தா வீடு சுத்தலாம் ஒரு பேருமை தரும் கூட நீரா புத்தாளந்தா. ஏ அம்மா என்ன குத்து குத்துறாங்க, நம்ம இங்கனே உட்கார்ந்து இருந்து பாப்போம். சோனி எல்லாம் என்ன ஆட்டம் ஆடுறா? காயத்ரி, நம்ம பியாத்தி ஆடியதை பாத்தியா? ஆமா ஆமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கே போய் ஆடணுங்கிற மாதிரி தான் இருக்கு. தாத்தா அப்ப நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்க்கேன். நீ வந்து ஆடு. இல்ல இருள பேராண்டி, நீயும் பாரு டான்ஸா, நீயும் ஆடு போய். வேண்டாம் தாத்தா, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஆட தெரியாது. கிழவர் ஆடுவாரு, ஆட முடியாரு, கைய கால முடிச்சிட்டு அடக்கு. ஏன் முவ ஆட்டத்தை பாத்தியா லட்சுமி? இப்படி ஆட சொன்னா நான் நல்லா ஆடுவா. அவளுக்கு ரிசல்ட் என்ன 2 நாளையில வரும், அப்பதானே இருக்கு அவளுக்கு. எக்கா சும்மா இருக்கக்கா, பிள்ளைகளுக்கு சந்தோஷமா ஆடிட்டு போட்டோம். இந்த நேரத்தில் அதை ஞாபகப்படுத்தி கஷ்டப்படுத்தாதீங்க. வேற பிள்ளை மறுபடியும் சோகமா உட்கார்ந்துட போறா. யார் அவளா? யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அவ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருப்பா. சந்தியா, நீ எதுக்கு சோகமா இருக்க? ஒண்ணும் இல்ல பூமாரி, சும்மாதான். பிள்ளைகள் சூப்பரா ஆடுறவளாக்க. அதை விட உமாவும் பெரிய பொண்ணும் சூப்பரா ஆடுறாவ. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவியல்வெல்லாம் இப்படி ஆடுவாவன்னு. ஐயோ நீங்க வேற, அவளும் இதை விட பயங்கரமா ஆடுவாளுவ. ஏதோ இன்னைக்கு அவளும் வீட்டுக்காரனும் பக்கத்துல இருக்கானு ஏதோ கூச்சப்பட்டுக்கிட்டு ஆடியாளுவல என்னமோ தெரியல. அதனால ஆட்டம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்லாட்டினா இதை விட மோசமா ஆடுவாளுவ 2 பேரும். ஐயா அப்படியா? ஐயா ஆமா, அந்த வீட்டுக்காரனோட கொஞ்சம் வெளியே அனுப்பிட்டு நீங்க அவளோட ஆட விட்டு பாருங்களா. என்ன தர லோக்கலா ஆடுவாளுவங்கிய. எனக்கு தெரியாதுல்ல, நான் இப்பதான் முதல் தடவை பார்க்கேன். கூட தானே இனிமே இருப்பியே, பாருங்க இவ்வளவு ஆட்டத்தெல்லாம். சரி சரி. ஏய் சஞ்சனா, இவங்கெல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்கல்ல? ஆமாடி பா, இருந்தா இவங்களே மாதிரி நல்லா ஜாலியா இருக்கணும். ஆமா சாலினி, எனக்கு அதான் தோணுச்சு. எல்லாம் உமா பெரிய பொண்ணு 2 பேரும் உங்க வீட்டுக்காரனை கூட்டு வச்சு ஆடுங்களா. ஏக்கா நீங்க வேற சும்மா இருங்க அக்கா. அதானே, சும்மா இருக்கவளால சீண்டி விடாதீங்க. ஐயா நீங்கள் வேணா உங்க பொண்டாட்டிங்க கூட கொஞ்சம் ஆடுங்க, அப்பதானே எங்களுக்கு கொஞ்சம் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். நேரம் போகல எங்களுக்கும். ஆடுங்க ஆடுங்க, கூச்சப்படாம ஆடுங்க, நாங்கள் தானே இருக்கோம், வேற யாருமா? என்ன என்ன வாங்கனே ப்ளீஸ்னே. யோ மனசா வாயா, ஆடுறதுக்கு தானே கூப்பிடுறேன், உடைய தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்காக கூப்பிடுறேன். வா வா ஆடுவோம். இங்க பாரு உமா, தூக்கி போட்டு 4 மிதி கூட மிதிச்சுக்க, தயவு செய்து ஆடுறதுக்கு கூப்பிடாத. ஆளை விடுங்க, நான் தூங்கிட்டேன். எப்ப தம்பி தூங்கிறாதப்பா செல்வம், எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, சாப்பிடணும். இருங்க இந்த சாப்பாடு எடுத்து தர சொல்றேன். அது என்னடா பிரியாணி போட்டலாமா? யாருக்காடு கொண்டு போய் திங்களான்னு பார்சல் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஏய் சி, அது புளி சாதம்டா. அதை இதுக்கு பார்சல் பண்ணி வச்சிருக்கு. யாருக்காடு ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் இதை தான் திங்கணுமா? சேச்சா இல்ல, இது பஸ்ல இப்ப நைட்டுக்கு சாப்பிடுறதுக்கு. டேய் நைட்டு மனசன் புளி சாதம் சாப்பிடுவானாடா? இதுதான்டா கெட்டு போவாதுன்னு செஞ்சு வச்சிருக்காங்க. சும்மா இருடா, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத, உள்ள இருக்கவங்களுக்கு கேட்டுற போகுது. நம்ம பேசுறது எங்க அங்க கேட்க போகுது? அங்க பாட்டு கூத்து டான்ஸ்ன்னு அங்க கலக்குறாவ, நம்மளாம் கண்டுக்கிட மாட்டாவ. ஆமா, உள்ள டான்ஸ் பயங்கரமா போகுது. நீயும் உங்க வீட்டம்மா ஒரு குத்தாட்டம் போடக்கூடாதா? அட நீ வேற சும்மா இரு, நம்மளை பார்த்ததை ஏதாவது சொல்லுவான்னு பயந்துதான் நானே இங்கே இருக்கேன். என்ன சொல்லு, உன்னையும் உள்ள கொண்டு விட்டு உங்க வீட்டம்மாவோட உன்னை வேணா ஆட வைக்கேன். டேய் சும்மா இருடா நீ வேற. சரிம்மா, நான் போய் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரியா எடுத்துட்டு வா, எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துருவோம். நேரம் ஆயிட்டுன்னா வேற செமிக்குமா என்னன்னு வேற தெரியல இந்த சாப்பாடு புளியாதர. இவியல்பு போடிய ஆட்டத்துக்கு சீக்கிரம் செமிச்சிருங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அது என்னம்மா சரிதான். டிரைவர்னா என்ன கொஞ்சம் தள்ளி ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டி போடுங்க, ஒரு 2 பேர் வர வேண்டி இருக்கு. சரி தம்பி. அச்சா வேற யார் வரா? சரணும் சஞ்சயும் வராங்களாம், பைக்ல வந்துட்டு இருக்காங்களா, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம்னா. சரண் வரானா? அவன் என்கிட்ட வர முடியலன்னு சொன்னான். உனக்கு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணானா, உனக்கு அங்க உள்ள பாட்டு சத்தத்துல கேட்கலையே என்னமோ தெரியல, அதனால அப்புறம் எனக்கு போட்டான். அதனால சரி நான் வண்டியை நிப்பாட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். திருச்செந்தூர் தாண்டி வந்துட்டோன்னே, அப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அங்க ஒரு இடத்துல பார்க்கிங் இருக்கும், அங்க நிப்பாட்டி வைங்க, நாங்க அங்க வண்டியை போட்டுட்டு வந்து பஸ்ல இறக்கிட்டோம்னா. அதனால சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னேன். அட எனக்கு இது தெரியாம போச்சே. ஆமா, உள்ள பாட்டு சத்தத்துல நான் கவனிக்கல போன. சரி பரவாயில்ல, அவன் என்ன ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவான். வந்தது அவனையும் வண்டியில ஏத்திக்கிடலாம். உள்ள என்ன பாட்டு டான்ஸ்னு கூத்தா போயிட்டு இருக்கோ? ஆமா, இப்ப சாப்பாடு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க சொன்னாங்க, அதான் சாப்பாடு எடுக்க வந்தேன். ஆமா, நேரம் ஆயிட்டுல, சீக்கிரம் எடுத்து கொடுங்க எல்லாருக்கும். கைக்கு கழுவிட்டு சாப்பிடணும்னா எல்லாரும் வண்டி நிற்கும் போது சாப்பிட்டுடுவாவில்ல. ஆமா மச்சான், சரி அப்ப நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் எல்லாருக்கும். சரி. சீக்கிரம் போடா ஷாம், நீயும் பார்த்துட்டு தானடா இருக்க, நானும் ஃபுல் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேலலாம் ஸ்பீடா போக முடியாது. சரி சரி, கொஞ்சம் பார்த்து ஓட்டு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவங்க வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால வண்டியை நம்ம பிடிச்சிடலாம்.
தம்பி அந்த பசங்க வர்ற வரைக்கும் வண்டி நிக்கும்ல, யாராவது ரெஸ்ட் ரூம் போகணும்னா ரோட்டோரமா போயிட்டு வர சொல்லிருங்க. வேற போற வழியில இடையில நுப்பாட்ட சொன்னா நுப்பாட்ட முடியாதுப்பா. அது சரிதானே, ஆனா லேடிஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு எப்படி இதுல போக முடியும்? பசங்க போயிட்டு வந்துருவாங்க, நம்ம வண்டியில பூரா இருக்கிறதெல்லாம் லேடிஸ் தான். அந்த தெரிஞ்சு பாருப்பா, அந்த பார்க்கிங்ல ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும், அங்க போறதா இருந்தா போயிட்டு வர சொல்லுங்க. சரிண்ணே, அதுவும் நல்ல ஐடியா தான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். நான் அதுல டீ கடையில ஒரு டீ குடிச்சிட்டு வரேன், அப்பதான் தூங்காம வண்டி ஓட்ட முடியும் எனக்கு. சரிண்ணே, உங்களுக்கு கம்பெனி தரதுக்கு நான் இதுலதான் இருப்பேன். உங்க கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே வரேன், உங்களுக்கு தூக்கம் வராது. சரிப்பா, டீ குடிக்க வரீங்களா அப்படி? நீங்க போங்கண்ணே, நான் வரேன். சரிப்பா. டே விமல், உள்ள யாராவது ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னாங்கன்னா அவங்கள வர சொல்லு, அங்க ரெஸ்ட் ரூம் இருக்குதான். இங்க யாருக்காவது ரெஸ்ட் ரூம் போகணுமா? ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தா வண்டி 10 நிமிஷம் நிக்குமா, போயிட்டு ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தா போயிட்டு வந்துருங்க, வெளியில ரெஸ்ட் ரூம் இருக்குதான். இவ சந்தியா, வண்டி 10 நிமிஷம் நிக்கும்காங்க, வாரியாபா வெளிய ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருவோம். வேண்டாம் பூமாரி, நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. இவ சந்தியா ப்ளீஸ் வாத, வேற ராத்திரி நடுராத்திரி வந்துருச்சுன்னு வையி, எல்லாரும் புது புது ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அங்க போய் ஃப்ரண்ட்ல போய் கேக்கி வேற ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். அத வேற அண்ணாங்க தான் 2 பேரும் முன்னாடி டிரைவர் பக்கத்துல இருக்காங்க. நம்ம சஞ்சிகிட்டையும் போய் ரெஸ்ட் ரூம்னு சொல்ல முடியாது, கஷ்டமா இருக்கும். அதனால வாத இப்பயே போயிட்டு வந்துருவோம். ஏன் உனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வருதா? இல்லவே பயமா இருக்கு, பயத்திலே வந்துரும் போல இருக்கு. ஒரு தடவை எதுக்கும் போயிட்டு வந்துருவோம். அதான் வண்டி 10 நிமிஷம் நிக்கும், ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, எல்லாரும் வேற போறாங்க, வேறு நம்மளும் போலாம் வாவே. சரி வா, உனக்காக வாரேன். இவங்க வேற ஆடிக்கிட்டே கிடக்காளுவ, கூப்பிட்டா வருவாளுவலான்னு தெரியலையே. ஏதோ சோனி ஆடுனது போதும், வண்டி எல்லாம் நிப்பாட்டியாச்சு, நாங்க போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்து சாப்பிடுவோம். ஓகே வாங்க போவோம். வாங்கல, வண்டியில இருந்து அவ்வளோ இறங்கியாச்சு, வாங்க நம்மளும் போவோம். வா ஆடிக்கிட்டே போலாம். வேற யார் வண்டிக்குள்ள ஆடாக்கா? வண்டிக்குள்ள யாராவது கடந்தியால்னா ஒண்ணுக்கு இன்னுக்கு போனனா இங்கே போயிட்டு வந்துருங்க. வேற பறவை வண்டியை இடையில நிப்பாட்ட சொல்லி கேட்கப்படாத அம்மா. ஓய் லட்சு, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்கங்க, வேற உங்களை விட்டுட்டு போயிருவாமா. அட இருங்களா, விட்டுட்டு போயிராதீங்க, நான் தான் வாரேன். இந்த பிள்ளைகளும் அப்புறமா இடையில நிப்பாட்ட சொல்லப்படாதல்ல, அதுக்கு தான் சொல்லிட்டு வரலான்னு வந்தேன். எனக்கே மூத்திரம் முட்டிக்கிட்டு வந்துச்சு, நானே வண்டியை நிப்பாட்ட சொல்லலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள அந்த பையில நிப்பாட்டிட்டானுவ. பரவாயில்ல. ஆமா, நம்ம சீக்கிரம் பாத்திரம் போனோம்னா போயிட்டு வந்துட்டு முன்னாடி பக்கம் இடத்த பிடிச்சி உட்கார்ந்துக்கிடணும், பின்னாடி போகக்கூடாது. குறுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு பத்துக்கு எனக்கு. எங்க விடுவாளுவே, நம்ம முன்னாடி போய் உட்கார்ந்துருந்தோன்னா பின்னாடி போங்க பாட்டி, நாங்கள் இங்கே தான் உட்காந்துருந்தோம் இதுக்கு முன்னாடின்னு சொல்லுவாளுவே. எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம பின்னாடியே போயிருவோம்க்கு. சரி பார்ப்போம், இவ்வளோ பொடிய ஆட்டத்தையும் பார்க்க முடியல, பின்னாடி கிடந்தாலாவது அந்த தூங்கிடலான்னு நீ சொல்லியதும் சரிதான். ஆமாக்கா, நம்ம பின்னாடியே போயிடுவோம். சரி வா, பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துருவோம், வேற சத்தம் போட போறாளுவோம். அம்மா நீங்களும் போயிட்டுருங்க, நான் தான் வரேன். நம்ம கூட இழிச்சவாச்சியும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவ ஒருத்தி தான் வரல. ஆமா, அவ பிள்ளைய பொக்கிசமா பாத்துக்கிட்டு இருக்கால, அதான் வர முடியுங்க. உங்க பிள்ளைகளும் அங்க முன்னாடியே போயிருச்சுவ, நீங்க என்னன்னா அங்க பஸ்குள்ள கடந்து கத்திட்டு அடக்கிய. அப்படியே அவ்வளவு போயிட்டாள்வல, நான் கவனிக்காம தான் அங்கதான் அடக்காள்வன்னு நினைச்சுக்கிட்டு தான் கூப்பிட்டுட்டு அடக்கேன். சரி வாங்க போவோம். இங்க என்ன கூட்டணி நடக்கு? இழிச்ச வச்சு நம்ம கூட வரல, அததான் பேசிட்டு இருக்கோம். ஆமா, அவதான் வரமுட்டேன்ட்டால, வேற நம்ம என்ன பண்ண? ஆமா, எப்ப கேட்டாலும் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தோம், டானிக்கு கொடுத்தோம், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு வர மாட்டாங்க. நம்ம என்ன பண்றது? வீட்டுக்காரன் சத்தம் போடுவாங்களா, அதனாலதான் இப்ப வர மாட்டேங்க. முன்னாடி மாதிரி அவ ஒத்த மனுச்சு கிடையாதுல்ல, அவ பையனை வேற பத்திரமா பாத்துக்கிடணும்னு பயப்படியா. ஆமா, ஒரு வருஷத்துக்கு பிள்ளைகளை வளர்க்கறதுக்குள்ள பெரும்பாடு ஆகி வரும்ல, அதனாலதான் அவ அப்படி வரமாட்டேங்க. அடுத்த வருஷத்துல இருந்து வந்துடுறேங்கோன்னு இருக்கா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். அங்க பாத்ரூமுக்கு பிள்ளை நிற்காம பிள்ளைகள் அவ போயிட்டு வந்தப்பறம் நம்ம போவோம். ஆமா, நம்ம கூட்டங்க தான் பிள்ளைங்க நிற்க. ஆமா ஏக்கா, எப்படிக்கா உங்க மைனி வராம இருந்துச்சு? அது எங்கனாலும் உங்க கூட புறப்பட்டுரும்ல. அவிகிட்ட நாங்க டூர் போறோம்னு சொல்லல, கடைசி நேரத்துல தான் சொல்லி அந்த பிள்ளைகளை மட்டும் கூப்பிட்டு வந்தோம். அப்பயுமே பையனை அனுப்ப மாட்டேன்னு இருச்சு. பிள்ளைய மட்டும் என் முக கூட அனுப்பி வைங்கன்னு கேட்டப்பறம் மொபைலை மட்டும் அனுப்பி விட்டுருந்தது. ஏன் நாங்களாம் வரோம்னா? இல்ல அப்படி இல்ல, கடையில வேலைக்கு ஆளு கம்மியா இருக்கு, அதனால வீட்டாளுவே தான் கொஞ்சம் கடையை பார்த்துக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ மைனி. என்னதான் இருந்தாலும் உங்க மைனியை விட்டு கொடுக்க மாட்டேங்கல, பரவாயில்ல போங்க நீங்க. அட அப்படியெல்லாம் இல்ல, உண்மையாதான். எங்க அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், கடைக்கு ஆள் இல்ல, அதனால ரமணி இருக்கட்டும் அப்படின்ட்டாவ. அதனாலதான் சரி நானும் விட்டுட்டேன். அவன் நான் இருக்கேன்னு வந்திருக்க முண்டா ரமணி, இவிய சும்மா சொல்றா வச்ச அருமதி. ஐயோ இல்லக்கா, உண்மையாதான். ஆமா, நாங்க நம்பிட்டோம். சந்தோஷ், வாடா டீ குடிச்சிட்டு வந்துடலாம். சரி வா. என்னடா பசி அதிர்ற கணங்க கடந்து ஆடிட்டு அடக்கியே, இனிமே ராத்திரி முழுக்க ஆடதான் செய்ய போறீங்களா, சாப்பிட்டுட்டு படுத்துருவீங்களா?
எதா பூமாரி படுத்து தூங்குறதுக்காக வந்திருக்கோம் டூருக்கு. ஜாலியா ஆடிக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம். இன்னும் டிராவல் 5-6 மணி நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், ஜாலியாக இப்படி ஆடிக்கிட்டு வந்தால் தானே நல்லாயிருக்கும். நாங்கள் 2 பேரும் தான் ஆடுறோம், நீங்கள் 2 பேரும் வரவே மாட்டேங்கிறீங்க கூப்பிட்டாலும். ஏமா உங்களை மாதிரிலாம் எங்களால ஆட முடியாதும்மா. சும்மா வந்து ஆடுப்ப பூமாரி. சும்மா கையை கால தூக்கி தூக்குனாலே போதும், அதுவே டான்ஸ் தான். அப்புறம் மியூசிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே போக போக தான் அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும். உங்களை மாதிரிலாம் என்னால் ஆட முடியாது, எனக்கு கூச்சமா இருக்கும்பா. எப்போ நீங்கள் பேசிட்டு இருங்கப்பா, நான் பஸ்க்கு போகிறேன். இவா ஒருத்தி வந்த நேரத்துல இருந்து டூருக்கு வந்ததுல இருந்து முஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கா. என்னதான் பிரச்சனை இவளுக்கு? எனக்கு தெரியும். கால் ஆரம்பிச்சு இல்லல முடியும். வாய மூடு, என்ன ரொம்ப பண்ணாத. நான் ஆசைப்பட்டா எதுவுமே நடக்காது, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நான் போய் பஸ்ல உட்கார்ந்துருக்கேன், நீங்க பேசிட்டு வாங்க. என்னவே சோனி, சந்தியா இப்படி குவாச்சிட்டு போறா? ஏன் அவ வர வர இப்படி இருக்கா? எல்லாத்துக்கும் காரணம் சரண் தான். அவன் என்னப்பா பண்ணா? அவன் டூருக்கு வரலன்னு ஆளு சோககீத வாசிச்சுக்கிட்டு தெரியுது. ஆமா, நானும் அதான் நினைச்சேன். அவன் முதல்ல வரதா இருந்தல, அப்புறம் ஏன் வரல? அவங்க அம்மா அனுப்பலையா, அதனாலதான் அவன் வரல. அது தெரியாம இந்த லூசு உட்கார்ந்துட்டு மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான் டூரு. இது என்ன முடிஞ்சு எப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா ஜாலியாவா இருக்க முடியும்? இதுக்குதான் எனக்கு கோவமா வரதவா மேல. சரி வாங்க, நம்மளும் பஸ்க்கு போவோம். எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பஸ்ல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஆமா, எல்லாரும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்மளும் போவோம், வேற நம்மள விட்டுட்டு போயிருவாங்க. யாரும் பதட்டப்படாதீங்க, எப்படியும் வண்டியை இப்ப எடுக்க மாட்டாங்க. ஏன் என்னாச்சு? வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சா? இல்ல முக்கியமா 2 பேர் வர வேண்டி இருக்கு. அவங்க 2 பேருக்காக தான் வெயிட்டிங். அதனால நீங்க பொறுமையா பேசிட்டு அதுக்கப்புறம் வண்டியில ஏறினா கூட போதும். இன்னும் டிரைவரே டீ குடிச்சிட்டு தான் இருக்காரு, நீங்க பொறுமையா வண்டியில ஏறுங்க. என்னது முக்கியமான 2 பேரா? யாருல அது? நம்ம தான் எல்லாரும் வந்தாச்சே. அப்ப வண்டி எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு நிக்கலையா? அவங்களுக்காக தான் நிக்குதா? ஆமா. யார் அது? ஆமா, அது யாரு 2 பேர் முக்கியமான ஆளு? வேற யாரும் இல்ல, சரணும் சாமும் தான். இது சரண சாமம்மா? அவன் தான் வரலன்னு சொன்னீங்க. ஆமா, கடைசியா எப்படியோ வீட்டுல சண்டையை போட்டு வாரேன்னா போல இருக்கு. அதனால எனக்கு ஃபோன் பண்ணிருப்பான் போல இருக்கு. இங்க உள்ள பாட்டு சத்தம் கேட்டது, எனக்கு ஃபோன் அடிச்சதே கேட்கல. அப்புறம் சந்தோஷ் அண்ணாட்ட பேசியிருக்காங்க. அதனால வண்டியை நிப்பாட்டி வைங்க, நான் பின்னாடியே பைக்ல வந்துட்டு இருக்கோம், 2 பேரும் பார்க்கிங்ல போட்டுட்டு வந்துடுறோம், பஸ்ல போயிடலான்னு இருக்கான் போல இருக்கு. அதனாலதான் வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க சந்தோஷ் மச்சான். ஓ அப்படியா விஷயம்? ஆமா, நீங்க பொறுமையா பேசிட்டு வண்டியில ஏறுங்க, நான் இந்த வாரேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு. சரி நீ போ. அட, இந்த விஷயம் சந்தியாக்கு தெரிஞ்சா ஹாப்பி ஆயிருவாளே. ஆமா, இரு அவளை கூப்பிடுவோம். எதை சந்தியா? எட்டி பார்க்க மாட்டுக்கால. எதை சந்தியா, ஒரு குட் நியூஸ் சொல்றேங்க, வா. போவே. உனக்கு குட் நியூஸ் வேணுமா வேண்டாமா? வந்தனா உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன். ஆமாப்பா சந்தியா, இங்க வா, சொன்னா கேளு. ஆமா சந்தியா, வா. இருங்க பா, வாரேன். வா மகளே வா, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அவகிட்ட உண்மையை சொல்லுவோமா வேண்டாமா, இல்ல வேற ஏதாவது சொல்லி அவளை ஏமாத்துவோமா? எப்படியும் இன்னும் 5 நிமிஷத்துல அந்த பையனுவ வந்துருவானுவ. வந்தப்புறம் அவளுக்கு தெரியதான் போகுது, அதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம். ஆமா பத்தியா, இதெல்லாம் மறைச்சு வைக்கிற விஷயமா? சந்தியா வந்துட்டா. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு போய் கத்திட்டு அடக்கிய? வா மகளே வா, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி சொல்லதான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது குட் நியூஸ். என்னப்பா குட் நியூஸ்? சொல்லி தோல. உன் ஆளு சரண் வந்துட்டு இருக்கானா? அவனுக்காண்டிதான் பஸ் நிக்குதான் தெரியுமா? உண்மையாவா? சரண் வரானா? ஆமா, இப்பதான் சஞ்சய் சொல்லிட்டு போறான். சரணும் சாமும் வராங்களா, 2 பேரும் பைக்ல. ஆமா சந்தியா, அவங்களுக்காக தான் பஸ் நிப்பாட்டி போட்டுருக்காங்கன்னு இப்பதான் சஞ்சய் சொல்லிட்டு போனான். எதை என்னால நம்பவே முடியலவே. எப்பா இப்பதான்ப்பா சந்தியா மூஞ்சில சிரிப்பு வந்திருக்கு. இவ்வளவு நேரம் இஞ்சி தின குரங்கு கணங்க மூஞ்சி வச்சிருந்தா இப்ப பாரு எப்படி சிரிக்கான்னு. இப்ப சும்மா இருங்கவே, வாங்க போவோம், நேரம் ஆகுதுல. கொஞ்சம் இரு உங்க ஆளு வரட்டும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னா போய் ஜோடியா போய் உட்காருங்க. சீப்பா எப்ப அதான் எல்லாரும் வந்தாச்சுல, இனிமே வண்டி எடுங்க. ஆமா சீக்கிரம் பாட்டு போட்டு விடுங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 பேர் வர வேண்டி இருக்குது, அதுக்காக தான் வண்டி நிக்குது. அது யாருப்பா? சரணும் அப்புறம் இன்னொரு பையனும் வரவலாம், அதுக்காக தான் வண்டி நிக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பையன் வரலன்னு சொன்ன மாதிரி இருந்தது, வாரானாக்கும். டேய், இந்த பஸ் தானே? ஏய் சரண், அங்க பாரு, சரணம் சாமும் வராங்க. நமக்காக தான் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் யாரு சாம்? எவ்வளவு நேரம்ல நீ வாரதுக்கு? சாப்பிடுங்க எல்லாரும், சீக்கிரம் சாப்பிடுங்க. என்ன உன் ஆளை பார்த்ததும் சந்தோஷமாயிட்டியா சந்தியா? சும்மா இருவே பூமாரி, அவன் முன்னாடி உட்காருவானா பின்னாடி உட்காருவானான்னு தெரியலையே. பின்னாடி உட்கார்ந்தானா உனக்கு பார்க்க வசதியா இருக்காதானே? ஆமா, அதுக்குதான். நீ நடத்து மகளே, நடத்து. உன் காட்டுல இன்னைக்கு மழை தான் போ. எங்கன்னே வரதுக்குள்ள போதுன்னு ஆயிட்டு. உள்ள பாட்டும் கூத்துன்னு கச்சேரியா இருக்கும் போல இருக்கு, எல்லாம் பயங்கர ஆட்டமா தெரியுது. தம்பி, இனிமே வண்டி எடுக்கலாமாப்பா? ஆமாண்ணே, இனிமே வண்டி எடுங்க, போலாம். சரிப்பா.
சரி நீங்களும் உள்ள போய் எங்க சாப்பாடுலாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்களும் ஒரு சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்களும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு தானே வந்திருக்கோம். இல்ல சாம் வா உள்ள போவோம் நம்மளும். நான் இங்க இருந்துக்கிறேன், நீ வேணா உள்ள போ. உள்ள எல்லாம் லேடிஸா தெரியுது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ உள்ள போ, நான் அங்க இருக்கேன். சரி இரு, நான் உள்ள ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வந்துடுறேன். சரி அத்தை நான் வந்துட்டேன். ஐயா வந்துட்டியா? வா வா. சரண் இங்க வந்து என் பக்கத்துல உட்கார்ல. இரு சஞ்சனா, நான் அத்தையை பார்த்துட்டு வரேன். ஐயா வந்துட்டியா? நீ எங்க வர முடியாம போச்சுன்னு வருத்தப்பட்டு அடக்கியேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். பரவாயில்ல, நல்ல வேலை நீ வந்துட்ட போ. ஆமாத்த, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வந்துட்டேன் பாத்தீங்களா? சரியா, எங்க இடம் இருக்குன்னு பார்த்து உட்காரு. பின்னாடி கூட இடம் இருந்தது, அங்க உட்கார்ந்துக்க. சரித்த, நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி இருக்கேன், அப்புறமா பின்னாடி வரேன். சரியா. கேட்டுச்சா? கேட்டுச்சியா? உன் கூட வந்த பையன் எங்க? அவன் முன்னாடி தான் இருக்கான், அதனாலதான் அவன் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வரேன். சரியா. லட்சுமி அத்தை பாத்தீங்களா, எப்படியும் இன்னைக்கு வந்துட்டேன் நானும் டூருக்கு. ஆமையா, நீ வர முடியலன்னு வீட்ல வருத்தப்பட்டு டக்கன்னு சொன்னாவ. எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நல்ல வேலை புள்ள வந்துருச்சு. ஆமாத்த, சரி நான் அப்புறம் வரேன், முன்னாடி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். சரியா. சரண் வந்துட்டான், அது போதும் நமக்கு. ஏன் பிள்ளைகள் எல்லாம் ஆட்டம் போட்டது போதும். இனிமே சாப்பிட்டுட்டு இனிமே கொஞ்ச நேரம் படுங்க. டிரைவரை கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ண சொல்லுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம். அப்பதான் இந்த பிள்ளைகள் கொஞ்சம் படுக்கும். நாங்க விடிய விடிய ஆடுவோம். எவாவா சோனி தானே, காலை உடைக்க போறேன் பாரு. வந்து சாப்பிட்டுட்டு வந்து பாடலாம். ஆடன்ட்டுக்க எவ்வளவு நேரம் ஆடுவாவே? அடுத்து என்ன கொஞ்ச நேரத்துல அவ்வளோ இருக்கும், தூக்கம் வந்துடும், டயர்ட் ஆயிடுவாவே, வந்து படுக்க தான் வருவாவே பாருங்க. இதுவே ஆடி ஆட்டத்தை பார்த்தா டயர்ட் ஆகிற மாதிரி தெரியலையே ஒருத்தரும். சாப்பிடுறியாப்பா? இல்லன்னு வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரிப்பா. என்ன இப்படி வண்டி சரியுது? என்னாச்சு லட்சுமி? வண்டி திடீர்னு சரியுதுன்னு பார்த்தோம்க்கா. அது ஒரு மாதிரி வளைவு ரோடா மேல ஏறுது பாருங்க. அதுலதான் சரிஞ்சிருக்கு. நல்ல வேலை, உள்ள பார்த்திருப்பேன் தூக்க கலக்கத்துல. ஆமா, இன்னும் இறங்க இடம் வரலையாக்கும். இன்னும் போயிட்டே இருக்கு. நேத்து ராத்திரி வண்டி ஏறணும், விடிய வரைக்குமா இன்னும் இறங்காம இருக்கா? நேத்து ராத்திரி அப்புறம் கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டி போட்டு இருந்துச்சு. நிப்பாட்டி போட்டுட்டு டிரைவரை கொஞ்ச நேரம் சந்தோஷ் பையன் தூங்க சொன்னான். அவரு கொஞ்சம் கண்ணை அசந்திருப்பாரு போல இருக்கு. ஐயே, அப்புறம் அதனால பார்த்துட்டு அந்த பையன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு கொஞ்ச நேரம் வண்டியை ஓரமா நிப்பாட்டி போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க. இத்தனை பேர் உங்களை நம்பி வண்டியில உட்கார்ந்துருக்காவ, பச்சை பிள்ளைல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாரும் இருக்காவ. அதனால நீங்க தயவு செய்து கொஞ்ச நேரம் தூங்குங்க. லேட்டா போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில தானே சுத்தி பார்க்க போனோம். நீங்க கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கிடலான்னு அந்த பையன் சொன்னதுக்கு அப்புறமா டிரைவர் கொஞ்ச நேரம் தூங்கினான் போல இருக்கு. அதனால ஒரு 2 மணிக்கான வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டி போட்டிருந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு வர மாதிரி இருந்துன்னு எந்திரிச்சு நானும் அப்படியே போயிட்டு வெளியே போயிட்டு வந்தேன். அப்படியா? அப்ப நானும் நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கு. ஆமா, எல்லாம் தூங்கிருச்சு. நானும் சரசம் தான் கொஞ்ச நேரம் முழிச்சிருந்து பேசிக்கிட்டு இருந்தோம், தூக்கம் வரலன்னு. அப்படியா? அந்த விஷயம் தெரியாம தான் நான் தூங்கியிருக்கேன். அந்த பையன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தானுவேன். சஞ்சய் வந்து ஏதோ ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணிட்டானா காசு ஏற்கனவே கொடுத்து. அதனால நம்ம போனதும் ஹோட்டலுக்கு போயிட்டு நேராக ரூம் ஒரு 5 ரூமு புக் பண்ணியிருக்கானா. யார் யாருக்கு எந்தெந்த ரூமு வேணுமோ சேர்ந்து யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டு போய் தங்குற மாதிரி சொல்லியிருக்கான். யாரையும் எப்படி எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி ரூமில் போயிட்டு ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படியா? வழக்கம் போல் நம்ம 4-5 பேரும் ஒன்றா ஒரு ரூமில் தங்கிடுவோம். பிள்ளைகளெல்லாம் குளிக்க வச்சுட்டு கிளம்பி நம்ம கூப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். ஆமாக்க, பெரிய பொண்ணு குடும்பம் பெரிய குடும்பம், அந்த குடும்பத்துக்கு ஒரு ரூமை கொடுத்துருவோம். அப்புறம் உமாளுக்கும் மாமியார் மாப்பிள்ளை எல்லாரும் இருக்காவளா, அவியல கூட வேணா பிள்ளைகள் 2 பிள்ளைகளை வேணா அங்கே போய் குளிங்கன்னு சொல்லுவோம். அங்கே போய் குளிச்சுட்டு வரட்டும். அப்புறம் நமக்கு ஒரு ரூமு, மொத்தம் 3 ரூம் ஆயிருமா பிள்ளைகளுக்கு. அப்புறம் சார்மதி அவிய குடும்பம் இருக்கா, அது ஒரு இது. அதுக்கப்புறமா அந்த பிள்ளைகளெல்லாம் ஒன்றா குளிச்சுக்கிடுவான்னு நினைக்கேன். அப்புறம் சந்தோஷ் சாலினி அவிய 2 பேருக்கும் ஒரு ரூம், அந்த அவிய ஃப்ரெண்டுகளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிடுவாவ. ஆக மொத்தம் 5 ரூம் வந்துருதாடே. அப்போ இந்த பயல்வெளி என்ன பண்ண, அவனும் எந்த ரூமு குளிச்சுட்டு எப்போ ஃப்ரீ ஆகுதோ அந்த ரூமில் ஏதாவது ஒன்றில் போய் குளிக்க சொல்லுவோம். வேற என்ன பண்ண? ஆமாம், பத்தியிலாக்க கடன் அப்படி வேலையும் முடிச்சுட்டு வந்தாதான் சரிப்பட்டு வரோம். நேற்று அந்த பையன் எல்லாம் கொஞ்ச நேரம் எல்லாம் வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம், டிரைவர் தூங்கிட்டு இருந்ததும். அப்போதான் சொன்னான்,
காலையில சாவியை தந்துருவாவ. நீங்க போய் கடகடன்னு ரெடி ஆயிட்டு வாங்க. ஒரு 5 ரூம் தான் இருக்கு. எந்தெந்த ரூம் யாருக்கு வேணுமோ நீங்களே பார்த்து பிரிச்சு எடுத்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம குளிச்சுட்டு சீக்கிரம் வந்துருங்கன்னா. அதான் காலையில விடிஞ்சதான் பார்த்து பிள்ளைகள்ட்டையும் சொல்லி பக்குவமா சொல்லி டக்குன்னு குளிங்களா கிளம்புங்களான்னு சொல்லணும்னு பார்த்தேன். சரி சரி, ஹோட்டலுக்கு வண்டியை விட்டதா பிள்ளைகள சட்டு புட்டுன்னு அடிச்சு பத்தி பரப்பட வைப்போம். எல்லாம் ராத்திரி போட்ட ஆட்டத்துல இப்ப என்ன நீ தூங்குதுவ பேரு. ஆமா, அவ்வளவும் கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா போட்டுச்சுவே. பெரிய பொண்ண பாரு, மல்லாக்க கடந்துகிட்டு அவ புருஷன் மேல கையையும் காலையும் போட்டுக்கிட்டு அந்த பயல ஒரு நிமிஷம் தூங்க விடல. பாவம் அந்த மனுஷன். கொரட்டையும் பொம்பளை இப்படி விட விடாதம்மா, அவ்வளவு கொரட்டை உடியா. அந்த பயலும் என்ன பாடுபட்டுட்டான். சரியான மலை மாடு, ஒரு பேச்சும் கேட்காது தருதலை. அவ அங்க உமானவ புருஷன் மேல அப்படிதான் கிடக்கா, காலத்துக்கு போட்டுக்கிட்டு. அந்த குத்தையன் கேக்கிய அவ புருஷனை மூஞ்சில கொண்டு மீச்சி மீச்சி காலை பிடிச்சு விடுங்க. இவ்வளவு நேரம் ஆடுனதுல எனக்கு கால் வலிக்கு, காலை பிடிச்சு விடுங்கன்னு மூஞ்ச பிடிச்சு தள்ளியா காலண்டு. எப்படிதான் இவ்வளோ வச்சு இவனும் குடும்பம் நடத்தியானோல தெரியலம்மா. களிகாலம் என்னத்தை சொல்ல. நம்ம வீட்டுக்காரனெல்லாம் நம்ம எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடிய மாட்டேங்கு. இவங்க கைக்குள்ள வச்சுல ராஜ்யம் பண்ணியாளுவேணும்ல. அது என்னமோ சரிதான்க்க. நீ முகம் கழுவுவதால் கடலுக்கு நுரைகள் எல்லாம், நீ பல் துளக்குவதால் காலையில் அடித்த மலை, நீ என்னை தழுவியதால் நீ விழியால் விழியை பறித்தாய், என் உயிரினை எனக்குள்ளே விதைத்தாய், உன் அழகால் என நீ அடித்தாய், ஐயோ அதிசய உலகத்தில் அடைத்தாய், நீ இதமாய் இதயம் கடித்தாய், என் இதழ் சொட்டும் அருவியில் குளித்தாய், நீ மதுவாய் எனையே குடித்தாய், இந்த உலகத்தை உடைத்திட துடித்தாய், காலம் வந்த பிறகு ஒட்டிக்கொள்ளும் சிறகு, வாழ ஒரு பூமி இனி தேவையில்லை, ஒப்புக்கொண்ட உயிர்கள் கட்டிக்கொண்ட பறந்தால் எட்டி நிற்கும் வானம் ஒன்றும் தூரமில்லை, பூமிக்கு வெளிச்சமெல்லாம் நீ கண் திறப்பதனால், பூவுக்கு பனித்துளிகள் நீ முகம் கழுவுவதால், நீ மெதுவாய் நடந்தால் கடத்தாய், என் உணர்ச்சிகள் தீப்பிடித்து எரியும். இந்த பாட்டுக்கும் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் எவ்வளோ அழகா இருக்கு. தூங்குறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நல்ல வேளை எல்லாரும் தூங்குறாங்க, நம்ம கொஞ்ச நேரம் அவனை பார்த்து ரசிக்கலாம், யார் தொல்லையும் இல்லாம. இப்போ அவனே பார்க்க மாட்டான், நம்ம அவனை பார்த்துட்டு இருக்கோன்னு அவனுக்கே தெரியாது, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயோ, சஞ்சய் முழிச்சிட்டானே. அட விடிஞ்சிருச்சா? இன்னும் நம்ம இறங்கலையா? அட நைட் கொஞ்ச நேரம் வண்டி நிப்பாட்டி போட்டிருந்தாருல டிரைவரு. ஓகே, அதனாலதான் லேட் ஆயிருக்கும். சரி, இனிமே தூங்குனா வேலைக்கு ஆகாது, இவனை எழுப்பி விடுவோம். ஐயோ, நம்ம பாக்குறத சஞ்சய் பார்த்திருப்பானோ? டேய் மச்சான் எந்திரி, டைம் ஆகுது பாரு. சே, அழகா குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருந்தான், அவனை போய் எழுப்பி விட்டுட்டான் பாரு அந்த சஞ்சய். குட் மார்னிங். ஹாப்பி மார்னிங். டேய் போதுண்டா, அங்க பாரு இங்க ஒருத்தர் இருக்கேனா. உனக்கும் குட் மார்னிங் மச்சான். எனக்கு உன் குட் மார்னிங் எல்லாம் தேவையில்ல. வா, வெளியே நம்ம சந்தோஷம் எல்லாம் இருப்பாங்களா, அங்க போலாம். நம்ம சொன்ன ஹோட்டலை தாண்டி போயிட போறாரு. மலையில ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்பவே பஸ். நம்ம தான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்திருக்கோம். போலாம் கொஞ்சம் இரு. இவன் ஒருத்தன். அட சோனி, என்ன அந்த முள்ளமன்றி தலையும் மடியில போய் தூங்கிட்டு அடக்கா? ஓய் சோனி, இடி குந்தாணி எந்திரி, இரு வந்து எட்டி மிதிக்கும் பேரு. நான் தாண்டி டப்சா கண்ணி, எங்க போய் படுத்து கிடக்க? சின்ன பொண்ணு மடியில தானே படுத்திருக்கேன். இதுதான் சின்ன பொண்ணு மடியோ? ஆமா. அங்க நல்லா பாரு யாருன்னு. அட, இந்த தீவட்டி தடிய மடியில இவ்வளவு நேரம் நான் படுத்து கிடந்தேன். சின்ன பொண்ணு மடின்னு நினைச்சுல படுத்து கிடந்தேன் இவ்வளவு நேரம். இவ சின்ன பொண்ணு. என்ன சோனி? எப்படி என்ன இங்க தள்ளி விட்ட இவன் மடியில போய் படுத்து கிடக்கேனா? எனக்கு தெரியாது. ஐயோ கடவுளே, இவன் மடியில போய் படுத்து கிடந்தேன் ராத்திரி. சை. இருடி டோப்பா மண்ட, உன்னைய கவனிச்சுக்கிறேன். சோனி எங்க போற? படுத்துக்க. சாவு போறேன், தூர போற. நீ எதுக்கு ஓ மடியில என்னைய படுக்க வச்ச? ராத்திரி நீ தான் தூக்கத்துல வந்து படுத்த. சரி பாவம் பிள்ளை டயர்டா இருக்க, அடி. சரி படுத்துட்டு போட்டேன்னு விட்டேன். சீ, ஓ மடியில படுத்துக்கிற நீ அம்மா. ஏய் டோப்பா மண்ட, நடிக்காதடி கள்ளி. வேணும்னு தானே போய் படுத்த. எதா இருந்தாலும் அண்ணன்ட்ட சொல்லு மறைக்காம. மச்சான் சூப்பர் மச்சான், நீ தான் நல்ல தங்கச்சிக்கே தன்னை. சீ போல சஞ்சய் எரும மாடு. எனக்கு இவனை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. அடி வாங்கி செத்துறாத பத்துக்க என்கிட்ட. சும்மா நீ சேர்ந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தா கொன்னு விடுவேன் அம்மா. நான் சின்ன பொண்ணு மடியில தானே படுத்திருந்தேன், எப்போ உன்கிட்ட வந்தேன்னு எனக்கே தெரியல. இந்த பூ மாதிரி ஒருவேளை என்ன எங்க தள்ளி விட்டுட்டு அவ போய் அங்க படுத்துக்கிட்டாலே என்னமோ தெரியல. சரி விடு. ராத்திரி ஏதோ தெரியாம இங்க வந்து படுத்துட்டேன், அதெல்லாம் ஒரு விஷயமா? நானும் தூங்கிட்டேன்.
சிப்ப உன்கிட்ட இப்ப நான் கேட்டனோ. ஏய் சோடாபுட்டி நடிக்காத, எங்க வா. குன்றுவேன் பத்துக்க. நடிக்கிறேன்னா சரி, இதுக்கு மேல இதுல நின்னா சரிப்பட்டு வராது. சரி, நான் உங்க ஃப்ரெண்ட்ல போறேன் டிரைவர் கிட்ட. இப்போ இறங்க வேண்டிய இடம் வந்துரும். ஏதாவது எடுக்க வேண்டியிருந்தா எடுத்துக்கிடுங்க. லக்கேஜ்ல மத்தபடி எல்லாம் வண்டியில கீழே தானே இருக்கு. ஆமா, இங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி ரைட். வண்டி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் கீழே வந்து எத்தனை பெட்டி இருந்துச்சு என்னன்னு எல்லாரும் மறக்காம அவங்க லக்கேஜ் எடுத்துக்கங்க. சரில நீ தூர போயிரு. காலையில எந்திரிச்சதும் கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். சரி விடுக்குள்ளச்சி, தெரியாம சொல்லிட்டேன். நான் ஏதோ விளையாட்டாதான் உன்னைய சொன்னேன். அவன் ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானா சொல்லு, அவனை இந்த ஏற்காட்டிலே முடிச்சு விட்டு போயிருவோம். ஐயோ மச்சான், உங்க சிஸ்டர் என் சிஸ்டர் மாதிரி மச்சான். ஏதோ தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. டேய் சஞ்சய், ஓவரா வறண்ட இழுக்காம வாடா மச்சான், முன்னாடி போவோம். ஆமா, நீ சைட் அடிச்சது போதும், வா போவோம். ஏ பிள்ளைகளா, பின்னாடி என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். என்னக்கா விடிஞ்சிருச்சா? ஆமா, நீங்களாம் முழிச்சிட்டீங்களா? நல்லதா போச்சு. இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போன அந்த பையன். அதனால எல்லாம் முழிச்சிருங்க. ஏ பிள்ளைகளா, யாரெல்லாம் தூங்குறவங்கள எல்லாம் எழுப்பி விடுங்க. சரிம்மா. எல்லாரும் எந்திரிங்க, ஹோட்டல் பக்கம் வந்தாச்சு. எல்லாம் உமா எந்திரி, இறங்கணுமா? அட, கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விட மாட்டீங்கள? வலிக்குது லக்கடா மாடு. அங்க பாரு, உமா புருஷனுக்கு விளிய மிதிய. ஐயோ, நம்ம பொண்டாட்டிய வேற எழுப்பணுமே. இப்ப எழுப்புனா மிதிச்சு விடுவாள் அவளும். அட, விடிஞ்சிருச்சாப்பா அதுக்குள்ள? என்ன மச்சான், 2 பேருக்கும் நல்ல தூக்கமா? ஆமாடா, ராத்திரி சரியாவே தூங்கல, அதான் கொஞ்சம் தூங்கிட்டேன். சரி, முழிச்சாச்சுல, என்ன எந்திரிங்க. இந்த இறங்க போற இடம் வந்தாச்சு. டேய், உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டீங்களா? ஆமா மச்சான், எல்லாரையும் எந்திரிக்க சொல்லியாச்சு. சரி, போனதும் ஹோட்டல்ல யாருக்கு எந்த ரூம்னு அலாட் பண்ணி கொடுத்துருங்க. அவியல்வ பிரச்சனை இல்லாம போயிட்டு கிளம்பி ரெடியாகி வந்துடணும். எத்தனை மணிக்கு போற மாதிரி, எங்க போற மாதிரி ஏதாவது ஷெட்யூல் வச்சிருக்கீங்களா? எல்லா ஷெட்யூலும் பக்காவா இருக்கு. எல்லாம் டிரைவர் அண்ணேட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல இருந்து ரெடியானதான் எங்கப்பா போறோம்? ஃபர்ஸ்ட் போட்டிங் தானே போறோம். அப்புறம் பக்கத்துல இருக்க பூங்கா, இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் பக்கத்துல இருக்கதை கவர் பண்ணணும். கொஞ்சம் பிளான் வச்சிருக்கேன். அதை நம்ம போகும்போது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரி, எல்லாம் தெளிவா பிளான் பண்ணியிருந்தா சரிதான். சரி, ஹோட்டல்ல போனதும் சாப்பாடு தருவாங்களா இல்லையா? அதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி தான், தந்துருவாங்க. சரி, வேற அதுக்கு ஒருக்கா நம்ம ஹோட்டல் அலைய முடியாது. அதுக்குதான் ரூமுக்கு சாப்பாடெல்லாம் வந்துடும். நம்ம சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம். பரவாயில்லையாடா, உனக்கு எல்லா பிளானும் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா ஏற்காடுக்கு? ஆமா, ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். அதனால எனக்கு தெரியும் கொஞ்சம். அப்ப நல்லதா போச்சு. நல்லா இருக்க ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுவோம்டா. சும்மா தேவையில்லாமலாம் எல்லா இடத்துக்கும் அலைய வேண்டாம். வேற தேவையில்லாம அலைஞ்சனா எல்லாம் டயர்ட் ஆயிருவோம். அப்புறமா சுத்தி பார்க்க முடியாது. சரியா? சரிண்ணா. இங்க தானே ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா மச்சான், ஏதோ சேர்வராயன் கோயில்னு ஒண்ணு சொன்னாங்க. அதையும் நம்ம போயிட்டே வந்துருவோம். அப்புறம் கிளியூர் நீர்வீழ்ச்சி கண்டிப்பா போயிடணும். அது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா வெயில் காலத்துல தண்ணி கொஞ்சமா தான் வரும்னு சொல்றாங்க. எப்படின்னு தெரியல, போனாதான் தெரியும். அது வேறையா? ஃபர்ஸ்ட் போட்டிங் போயிருவோம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுவே டைம் போயிருமா? அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பார்க்கு, அப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்துருவோம். சரிப்பா தம்பி, ஏதோ நீ பிளான் பண்ணபடி எல்லாம் சரியா நடந்தா சரிதான். அப்பா, என்ன பெரிய ஹோட்டலு! இதோட புக் பண்ணிருக்க? ஐயோ, இது கிராண்ட் பேலஸ்னே. இது சம்மர் ரேட்டு, அதனால இதெல்லாம் புக் பண்ணல. இது இல்லையா? இது சூப்பரா இருக்கே. இதெல்லாம் ஒரு ஆளுக்கே 10,000 ரூபாங்க ஒரு நாளைக்கு. அதனால இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுனே. அப்பா, அவ்வளவா? ஆமாண்ணே, அதனாலதான் நான் வேற ஹோட்டல் புக் பண்ணிருக்கேன். அங்க ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் 2 நாள் ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கு. அது கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஓகேன்ற மாதிரி தோணுச்சு. அதனால அங்க போயிடலாம். தம்பி, இதுதானே? ஆமாண்ணே, இந்த ஹோட்டல் தான். இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, நம்ம இன்னும் ஹோட்டல் உள்ளேவா கிடக்க போறோம். கிளம்பி ரெடி ஆயிட்டுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பணுமா, சுத்தி பார்க்க போனோமான்னு இருப்போம். அதனால எப்படி இருந்தா என்ன? கிராண்ட் பேலஸ்லாம் உள்ளே ஸ்விம்மிங் பூல்லா இருக்கும்னே, சூப்பரா இருக்கும். அதுல இருந்து மேல ஒரு வியூ வேற லெவல்ல இருக்கும்னே. ஆனா ஒரு நாள் அங்க போகணும்னே. போயிட்டு வர வேண்டியதானப்பா. இந்த வயசுல என்ஜாய் பண்ண மாதிரி எந்த வயசுல என்ஜாய் பண்றது? போனேன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும். அந்த வியூவும் ஒரு நாள் என்ஜாய் பண்ணணும்னே. இப்ப தனியா வந்திருந்தா, ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தா நான் போயிருப்பேன். இப்ப ஃபேமிலியா எல்லாரும் வந்திருக்கோம்ல, அப்போ உங்களெல்லாம் ஒரு இடத்துல விட்டுட்டு நாங்க மட்டும் போக முடியாதுல்ல. அதனாலதான். அதுவும் சரிதான். என்னப்பா, இன்னும் வரலையா இடம்? அந்த ஹோட்டல் வந்துருச்சு. தேதாப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிய. யார் அது? பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்க. என்ன, அது பெரிய ஆளு பேசுறாங்க, சின்ன பிள்ளைகள் இல்ல. ஐயோ, அப்படியா? சரி, நான் பேச சொன்னது எதுக்கு அதுல விழுந்திருக்காதுல்ல. நான் என்ன போட்டு கொடுக்கட்டுமா? மாட்டி விட்டுறாதீங்கடா, பாவம்டா. நானு வாயை வச்சுக்கிட்டு சும்மா வான்னா வரமாட்டான். ரொம்ப வலை கொடுத்து வாங்குறதுலேயே தான் குறியா இருப்பான். டேய், நீ வேற சும்மா இருடா, இதெல்லாம் ஃபன்னுக்கு பண்றது. ஆமா, இன்னும் இவன் சின்ன பையன் நினப்பு உனக்கு. அண்டையில மசூர் எல்லாம் கொட்டி போச்சு, கல்யாணம் ஆகி போச்சு, கிழவன் ஆகி போயிட்ட. பெரிய ஆளுங்களாம் மரியாதையா கூட்ட பழகல. ஆமா, இவரு ரொம்ப மரியாதையா தான் பேசுவாரு. போதும், ஹோட்டல் வந்துருச்சு. தம்பி, இறங்குங்கப்பா, இந்த இடம் தான்.